சின்னம்மா சின்னம்மா அப்படின்னா ஒருத்தன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தினகரன் தினகரன் அப்படின்னா. அப்புறம் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம், பழனிசாமி பழனிசாமி, இன்னைக்கு விஜய்சாமியா. இந்த பொழப்புக்கு வேற நிறைய பொழப்பு இருக்குது. வைகோ அவர்கள் ஒரு காலத்துல கருணாநிதி குறிப்பிட்டு சொன்னார, ஆதி மனிதன் காலத்துல இருந்து இருக்கின்ற அந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னாரு. அந்த தொழிலை பண்ண போகடா. அதிமுகங்கிற பேர்ல ஒரு அடையாளத்தை பெற்று இரட்டை இலை சின்னத்துல நின்னு அந்த மனுஷன் பாவம் கழுத்துல மயக்க மாட்டிட்டு 200 தொகுதி போய் தொண்டை தண்ணி பத்த எல்லா இடத்துலயும் போய் கத்துனாரு. இன்னைக்கு கூட்டு துரோகம் பணம். இன்னும் என்னதான்டா பணம் வேணும் உங்களுக்கு? இன்னும் எவ்வளவுதான் சம்பாதிப்பீங்க? போறப்ப எல்லாம் இருக்கிற அண்ணா கையிலையும் கழுத்துல கையில போட்டுக்கிற மோதிரத்தையும் கழட்டிட்டு போவானுங்க. இன்னும் என்னதான் உங்களுக்கு வேணும்? மந்திரியான அது சிவி சண்முகம் அவன் ஒரு இழிப்பிறவி. அவனை ஒரு மனிதனாவே நினைக்க மாட்டேன். 2021 கட்சி தோத்த உடனே ராஜ்யசபா உறுப்பினர் போய் கிழிச்சாங்க. போய் டெல்லியில போய் கிழிச்சான். அப்புறம் சட்டமன்ற தேர்தல் வந்த உடனே ராஜ்யசபா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்றம் செத்து போயிடுவாங்க. அதிமுக இன்னொருத்தர் இருக்கிறாரு, எடப்பாடி கூட இருந்து ஒருத்தர் கெடுக்கிறார், அந்த கேபி முனிசாமி ஒருத்தர், அவரும் அப்படிதான் ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு. இதெல்லாம் பதவி இல்லாம, அதாவது இப்ப இன்னைக்கு ஜெயிச்சிருந்தா எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு முன்னாடி 10 அடி முன்னாடி கை கட்டிட்டு நிப்பானுங்க. நடிகைவேல், ஒரு நடிகைவேல் தான், ராதா ரவி தான் அந்த காலத்துல இருந்தாரு. இந்த அதிமுகவில் இருக்கிற 2ஆம் நிலை தலைவர்கள் எல்லாம் நடிகை வேலை இவனுங்க எல்லாம். பணம் பதவி பகட்டு மீடியா புகழு நல்லா உஞ்சித்து தின்னு வயிற்ற பெருத்துக்கிற அளவுக்கு இவனுங்களுக்கு ஊழல் பணம் இல்லைன்னா ஒரு நாள் இவங்க உயிர் வாழ முடியாது.